தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க, திட்டங்கள் தீட்ட மாட்டீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான சிந்தனையில் உள்ளவங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? அதனால இது இந்த தேர்தலை சந்திப்பது அரசியல் கட்சிகள் என்பதை விட தமிழ்நாட்டை, தமிழ் மண்ணை தமிழ்நாடு மதவாத சரி. இப்ப என்ன ஆயிடுச்சு இதுல என்ன பிரளயம் ஏற்பட்டு போச்சு சொல்லுங்க. இப்ப எங்க நிர்வாகிகள் என்ன எழுதுறாங்கன்னா 2006-11 நமக்கு அந்த வாய்ப்புகள் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் ஒரு சமயங்கள்ல வந்துச்சு, ஆனா பயன்படுத்தாம விட்டுட்டோம். கரெக்ட். 2006 நான் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இல்ல. அப்ப யார் இருந்தாங்களோ அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியான விடை கிடைக்கும். எல்லா கேள்விகளும் ஒரு மைய கேள்வி நோக்கி தான் நகருது. என்ன அப்படின்னா இந்த ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த முதல்ல முன்மொழிஞ்சது பேசினது வெரி வெரி சிம்பிளுங்க. இதை போய் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிடாதீங்க. ஒருவர் கேட்கிறார், இன்னொருவர் தமிழ்நாட்டுக்கு உகந்ததில்லைன்னு சொல்றாரு. எங்க தலைமையும் தமிழ்நாட்டுடைய தலைமையும் சேர்ந்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள். இதனால என்ன பிரச்சனை இருக்கு? எல்லோருக்கும் பேச்சு உரிமை இருக்கு, எழுத்துரிமை இருக்கு, கருத்துரிமை. அவங்கவுங்க கருத்து அவங்கவுங்க சொல்றாங்க. ஆனா முடிவு பண்ண வேண்டியவங்க யாரு? தமிழ்நாட்டு தலைமையும் தேசிய தலைமையும் முடிவு பண்ண போகுது. எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமையும் இங்க இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதியை சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. இதனால உடனே சொல்லிட்டாரு இப்படியா, இடது பக்கமா வலது பக்கமா பின்புறமா எப்படி, இதெல்லாம் இந்த ஸ்பெகுலேஷன்லாம் தயவு செய்து மீடியாவில் உருவாக்காதீங்க. இது தமிழ்நாட்டு மண்ணை காப்பதற்கான தேர்தல். ஏன்னா அஇஅதிமுகவும் பாஜகவும் தொடர்ந்து பேசி வர விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியா பிளாக் கூட்டணியில காங்கிரஸ் திமுக அவருடைய கூட்டணியானது ஒரு பிளவுல தான் இருக்கு, இன்னும் முடிவுக்கு வரல. ஏன் அது என்னன்னா, அவங்க பார்வை என்னன்னா, பாஜகவுடைய பார்வை பிளவுபடுத்தியே பழக்கப்பட்டவர்கள் பிளவுன்னு தான் சொல்லுவாங்க. சிக்கலிலேயே வாழ்ந்து கொண்டு சிக்கல் தான் சொல்லுவாங்க. பாத்தியா என்ன சொன்னார் ஆரம்பத்துல? கரூர் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்க என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? விசாரிச்சிட்டு இருக்காங்க, உண்மை வெளியே வரும், எல்லாம் விசாரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? பாத்தியா தாவேகா கூடி பறக்குது, வந்துருச்சு, காலம் கணைஞ்சு போச்சு, பழம் நழுவி பால்ல விழுந்து போச்சு, எல்லாம் சொன்னாரா இல்லையா? இப்ப என்ன சொல்றாரு? ஊழல்வாதி, நீங்க திரைப்படத்துல ஊழல் பண்ணிருக்கீங்க, நீதிமன்றமே. மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும், எத்தனை முகம் இருக்கும். நாங்க அப்படிலாம் பேச மாட்டோம். எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்கு, பேச்சுவார்த்தை